உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன்னா எதுக்குன்னு இந்த பணத்துக்கு போய் எல்லாம் காசு போடுறாங்க? தம்பி, வாயில் அடிச்சுக்க. இவரு சாவு சாமியாருப்பா. இவருக்கு செத்து பொழைக்கிற சக்தி இருக்கு. அதனால டெய்லி 2 மணி நேரம் பக்தர்களுக்காக செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. செத்து பொழைக்கிறாரா? அப்படின்னா உங்க வீட்டுல யாராவது சாவுற நிலைமையில இருக்காங்கன்னு வையேன், இவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டா உங்க வீட்டுக்கு வர்ற போற மரணத்தை இவர் எடுத்துக்குவாரு. இப்படி பல பேர் உயிரை காப்பாத்திருக்காரு. அதனாலதான் மக்கள் இவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு காசு போட்டுட்டு போறாங்க. பாத்தீங்களாண்ணே, இந்த நாட்டுல தானே விதமா போலீஸ் சாமியார்லாம் உருவாகிட்டு இருக்காங்க. மக்களும் அதை நம்பி ஏமாந்துகிட்டு இருக்காங்க. டேய், எவன்டா அது போலீஸ் சாமியாரை பத்தி பேசுனது? நான் தான். என்ன இப்ப வாய முடுறா. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன மாதிரி 1 ரூபா 2 ரூபா வாங்குறவங்களை எல்லாம் பார்த்து இப்படி தாண்டா பேசுவீங்க. ஆனா கோடி கணக்குல வாங்குறவங்களை எல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிடுவீங்க, கால்ல எல்லாம் உழுவீங்க. சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டா எல்லாரையும் கேளுங்க, புரியுதா? நான்சென்ஸ். சாமி, இவன் கிடக்குறா, விடுங்க. உங்களை பத்தி தெரியாம பேசிட்டான். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சாரி, இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் என்னால இப்படி சர்வீஸ் பண்ண முடியும், புரியுதா? போங்க. டேய், எல்லாம் முன்னால வந்தது. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருந்தா என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிருப்பாரு. இப்ப பாரு, இதுக்காக திரும்பவும் நான் நாளைக்கு வரணும். Shut up. No violence. Go. எல்லாரும் கிளம்புங்க. போயிட்டு நாளைக்கு வாங்க. போங்க. டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன், நின்னுகிட்டு வளவளன்னு பேசி. இவனால வந்தது. நிறைய பாவம் செய்திருப்பார்கள் போல இருக்கிறது. 100 ரூபாய் 200 ரூபாய் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். அப்பா, நீங்க சொன்ன கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத வேலு. அந்த ஆளு காசிக்கு போனேன், அகோரிய பார்த்தேன், வர வாங்கிட்டு வந்தேன்னு என்னென்னமோ சொல்லுவான். எதையும் நம்பாத, எல்லாமே பொய் தான். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். இன்று போய் நாளை வா. நேரம் தெரியாமல் வந்து விட்டான் சிறுவன். பாலகா, நான் கூறியது உன் செவிகளில் விழவில்லையா? இன்று போய் நாளை வா என்று கூறினேன். சாமி, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி உங்களுக்கு இவ்வளவு பவர் கிடைச்சது சாமி? ஓ, அதுவா, சொல்கிறேன். நான் காசியில் 20 வருடமாக கடும் தவம் இருந்தேன். ஓஹோ. அதுபோக 1008 அகோரிகளிடம் பாடம் பயின்று 5500 மந்திரங்களை கற்றுணர்ந்து வந்திருக்கிறேன். 1008 அகோரி? ஆமாம் 5500 மந்திரம். யோ டுபாக்கூரு, பொண்டாடிக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தவன் தானே நீ? பெரிய இவனாட்ட கதை விட்டுட்டு இருக்க. பாலகா, நீ என்ன உளறுகிறாய்? நீ சொல்வது எதுவும் எனக்கு விளங்கவில்லையே. அதோடு எனக்கு குடும்பமும் கிடையாது, குட்டியும் கிடையாது. நான் ஒரு பக்கா பேச்சுலர் சாமியார் பாலகா. அடிச்சி வாய மூடு. உன்னோட ஒட்டுமொத்த ஜாதகமும் என் கையில இருக்கு. எது? நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, எதுக்காக இப்படி சுத்திட்டு இருக்கன்னு எல்லா டீடைலுமே எனக்கு தெரியும். மக்களை கூப்பிட்டு சொல்லட்டுமா? வாங்க எல்லாரும் வாங்க. கதராதே. எதற்காக இப்படி கூச்சலிட்டுக் கொண்டு இருக்கிறாய்? தங்களை பார்த்தால் பெரும் கோபக்காரரை போல் தோன்றுகிறது. எதுவாக இருந்தாலும் நமக்குள் நன்கு பேசி தீர்த்து கொள்ளலாமே. உங்களுக்கு ஏதோ என்னுடைய சேவை தேவைப்படுகிறது என்று நினைக்கிறேன். அது என்னவென்று தாங்கள் விளக்கி கூறினால் அதற்கு தகுந்தாற் போல் நாம் கூட்டி குறைத்து நாம் பேசிக் கொள்ளலாம். என்ன சொல்கிறீர்கள்? உன் தேவை என்ன என்று சொல் பாலகா, நான் செய்து கொடுக்கிறேன். சாமி, நல்ல வேளை அவன் பாக்குறதுக்குள்ள ஓடி வந்துட்டான். யாரு இவன்? ஏதோ சீரியல் பார்த்த மாதிரி என் கதையை மொத்தமும் அப்படியே சொல்றானே. இவங்கிட்ட நாம மாட்டணும், மறுபடியும் நாம காலிதான். யாருப்பா? ஏப்பா எங்கிட்டு கூடி வர்றியாப்பா? ஏப்பா, அந்த வாழ்க்கை பிடிக்காததுனால தானே அங்கிருந்து இப்படி ஓடி வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். திரும்பவும் அங்கே வான்னு கூப்பிட்டா எப்படிப்பா? ரொம்ப பயமா இருக்குப்பா. வேணாப்பா, விட்டுருப்பா. யாம் இருக்க பயமே. நீ இருப்ப, நான் இருக்கணுமே.
வேலன் உண்டு வினை இல்லை. ஐயோ பயப்படாம வா. வர்றதா வேலனே வினையா வந்திருக்கியே, நான் என்னத்த சொல்றது? அதெல்லாம் பாத்துக்கலாம். வா போலாம். பாலகா, சற்று நிதானமாக யோசித்து முடிவெடுக்கலாமே. நான் வந்துதான் ஆக வேண்டுமா? ஆமா, வேற வழி இல்ல, வா போலாம். ஆனால் ஒன்று, விதி வலியது. சரி வா போலாம். இந்த பக்கம். இப்படியா? குழப்பம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? இனிமே எல்லாம் குழப்பம் தான். அப்படியா? வா. வர. இவர் யாரு? வேதநாயகி அத்தையோட புருஷனா? ஆமாடி அம்மா வள்ளி. வேதநாயிக்கு நான் புருஷன் மட்டும் இல்லம்மா, ரஞ்சித்துக்கும் நான் தான் அப்பேன். நிறுத்தியா? இன்னொரு தடவை என் புருஷன் சொன்ன தொலைச்சு போடுவேன். தொலைச்சு போயா வெளியில. என்ன பழைய பயந்தாங்கோழி குமரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை அடக்கிறதுக்காகவே காசிக்கு போய் 1008 அகோரிங்க கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு 5500 மந்திரங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏதாவது எடக்க மடக்கா என்கிட்ட பேசினேன்னு வையி, அப்படியே உபூதி எடுத்து ஊதி விட்டுருவோம். ஊதி அந்த பயம் இருக்கணும். என்னமோ பெருசா இது ஓ வீடு மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிற? இது என் மச்சானோட வீடு, என் ஜானகி தங்கச்சியோட வீடு. நீ எப்படி இங்க விருந்தாளியா இருக்கியோ அதே மாதிரி நானும் இங்க விருந்தாளி. ஏதாவது பேசினேன்னு வையி, அப்படியே ஊதி விட்டுருவோம். ஊதி ஜாக்கிரதை. தங்கையே, வெகு தூரத்திலிருந்து கால்நடையாகவே வந்திருக்கேன். நிறைய வேற பேசியிருக்கேன். அப்படியே தாகமா இருக்கு. குடிக்க ஏதாவது இருந்தா எடுத்துட்டோமா? போமா. இந்த வீட்ல நான் இருக்கணுமா வேணாமான்னு சொல்ற உரிமை என் மச்சானுக்கு மட்டும்தான் இருக்கு. அவரு வந்து என்ன போக சொல்லட்டும், நான் போறேன். அவரை விட்டா இங்க வெளியில போன்னு சொல்ற அதிகாரம் வேற யாருக்குமே கிடையாது. புரியுதா? புரியுதான்னு? அது வரைக்கும் நான் தியானம் பண்ணுவேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது சொல்லிவிட்டாமா. நான் அதட்டனாலே வேட்டியில ஒண்ணுக்கு போற ஆளு இவ்ளோ நக்கலா பேசுறானா? உண்மையிலேயே காசிக்கு போய் மந்திரம் கத்துக்கிட்டு வந்திருப்பானோ? அதனாலதான் இவ்ளோ தைரியம் வந்துருச்சோ? அண்ணே, ஜலப்பிராப்தி ஜலப்பிராப்தி. வேதநாயகி, வெறும் தண்ணி சப்பென்று இருக்கிறது. அதனால் குடிப்பதற்கு ருசியாக நல்ல பழச்சாறு இருந்தால் கொண்டு வா. என்னது? நான் போட்டு எடுத்துட்டு வரணுமா? பின்ன யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஓரையா இல்ல மந்திரிச்சு விட்டுமா? ஏய் இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.